வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். நேத்துக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புல்லிஷாக தான் இருந்துச்சு. அதுக்கு ப்ரிடாமினண்ட்டாக பேக்கப்பில் இருக்கிற ரீசன் ஐடி செக்டார் வந்து அடித்து தூக்கி கண்ணாப்புனான்னு ரேலி ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். டிசிஎஸ் ஒரு 6.7%, இன்ஃபோசிஸ் ஒரு 5.6%. இதை தவிர்த்து மற்ற எல்லா செக்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டுமே ஆல்மோஸ்ட் வந்து நெகட்டிவ்ல தான் போஸ்ட் பண்ணிருந்துச்சு. ஐடி மட்டும் தான் அடி தூக்குன்னு தூக்கி ஓவரால் நிஃப்டி ஐடியே 4.23% கிட்ட ஓவரால் அப்பா இருந்துச்சு. ஆட்டோ 0.45 மைல்டா, ரியல் எஸ்டேட் 0.32, மெட்டல் 0.28, டிஃபென்ஸ் 0.2, எஃப்எம்சிஜி 0.15. ஓவரால் இந்த செக்மெண்ட்ல நீங்க எடுத்து பார்த்ததுல ஃபார்மா வந்து ஒரு -0.262, பிஎஸ்யூ பேங்க் வந்து -0.85, ஃபின்சர்வ் என்பிஎஃப்சி எல்லாமே -1.12. ஸோ ஓவரால் நீங்கள் மார்க்கெட் நியூஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா யூஎஸ்க்கான ட்ரேட் டீல் வந்து ஆல்மோஸ்ட் நியர் கம்ப்ளீஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. இது வந்து இந்தியா யூஎஸ்க்கு ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸாக இருக்கு. அண்ட் குறிப்பாக இந்தியாவுக்கு ஒரு அமோகமான நியூஸ் தான் சொல்லணும். நெகோசியேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு பாசிட்டிவாக டர்ன் அரவுண்ட் ஆச்சு அப்படின்னா ஐடி, ஃபார்மா, டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோ ஆன்சிலரிஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரே டேல. ஸோ எல்லாருமே இந்த டீல் கம்ப்ளீஷனுக்கு தான் அவைட்டிங்ல காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஈரான் வந்து யூஎஸோட நெகோசியேஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் தவிர மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து வார் நின்றுச்சு அப்படின்னு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிட்டு குண்டும் தூக்கி போட்டாரு. ஸோ இந்த ரீசன்னால இப்போதைக்கு வார் முடிகிற மாதிரியான எஸ்கலேஷன்ஸ் எதுவுமே தெரியல. க்ரூட் ஆயில் வந்து 93-94 பேரல் போயிருச்சு. இப்படியே ரிஸ்க் கண்டினியூ ஆச்சுன்னா இந்தியா மார்க்கெட்டுக்கு இது ஒரு மோசமான நிகழ்வாக தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து கண்ணா பின்னான்னு ப்ரெஷர் இருக்கு. எஃப்எம்சிஜி, டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரியான செக்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே அடி வாங்கிட்டு இருக்கு. இப்படி கண்டினியூ ஆச்சுன்னா இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகிவிடும். ஆர்பிஐயோட மீட்டிங் வந்து June 3, ஸோ அதாவது இன்னைக்கான நாளில் இருக்கு. ரெப்போ ரேட் டிஸ்கஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டிசிஷனை பொறுத்து பேங்கிங் அண்ட் என்பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இன்னைக்கு பிஹேவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரேட் கட் பண்ணாங்கன்னா அதுக்கேற்றாப்புல பிஹேவ் ஆகும், ரேட் கட் பண்ணவில்லை என்றால் அதுக்கேற்றாப்புல பிஹேவ் ஆகும். நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரேட் வந்து எதுவுமே அன்சேஞ்சில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், ருபீ ஸ்டெபிலிட்டியை தான் ப்ரிடாமினெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணி இருக்குங்கிறது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கு. டிசிஎஸ் வந்து 6.7 கிட்ட இன்னைக்கான நாளில் ரேலி ஆயிருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னா யூஎஸ் இந்தியாவோட ட்ரேட் டீலோட எக்ஸ்பெக்டேஷன்ஸு, ஏஐ ஸ்பெண்டிங் வந்து இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக ரேலி ஆகுது. அண்ட் இவங்களுமே அடுத்தடுத்துக்கான ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பைப்லைனில் வச்சுட்டே வராங்க. எஃப்ஐஎஸ் வந்து இப்போ கொஞ்சம் இந்தியனோட ஐடி மார்க்கெட்டில் வந்து இன்வால்மெண்ட் காட்டுறாங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அட்ராக்டிவான ப்ரைஸில் வந்துருச்சு. இன்ஃபோசிஸ் வந்து ஜெர்மனில் உள்ள ஒரு பெரிய மீடியா கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு ஏஐ பவர் எடிட்டோரியல் இன்ஜின் ரெடி பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கி விட்டார்கள். இது இன்ஃபோசிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான க்ரோயிங் சிக்னலாக இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஐ. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தது தான் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் ஏஐயில் அவங்களோட அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. ரைட் டைமில் கன்சிடர் பண்ணி வச்சுட்டு அந்த காசை மறந்துட்டோம் அப்படின்னா இவென்ச்சுவலி நமக்கு வந்து இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக அமையும். ஸோ எஃப்ஐஎஸ் வந்து 8,363 crores கிட்ட வித்திருக்காங்க. அண்ட் டிஏஎஸ் வந்து 9,589 crores கிட்ட பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக செல் மோட்லையும், டிஏஎஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டை வச்சு அதை வாங்கியும் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இண்டிகோ வந்து ஒரு மேசிவான லாஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். Q4ல 2,262 கோடி கிட்ட லாஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயர் வந்து 3,073 crores இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவலண்டான லாஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. ரெவன்யூ 4.4% கிட்ட இயர் ஆன் இயர் ஃபால் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். எபிடார் வந்து டிக்ளைன் ஆகி 74% கிட்ட டிக்ளைன் ஆயிருக்கு. இதுக்கு ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிற ரீசன் வார் எஸ்கலேஷன்ஸ்னால நிறைய ஃப்ளைட்ஸ் போகலை. அண்ட் ஃபியூல் ப்ரைஸும் கண்ணா பின்னான்னு ஏறிடுச்சு. ப்ரோக்கரேஜ் இஷ்யூஸும் இருக்கு. இந்த மாதிரியான இதில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ கண்ணா பின்னான்னு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷன் வந்துச்சு அப்படின்னா லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணி அந்த வேல்யூவேஷனில் நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி கண்ணா பின்னான்னு ஏறிட்டு இருக்கு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஓசி, ஹெச்பிசிஎல், பிபிசிஎல் இதெல்லாமே. ஸோ இது ஆல்ரெடி வந்து இருக்கிற ப்ரெஷரில்
$10 billion பெர் டே கிட்ட அவங்க வந்து லாஸ் மேக் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த உண்மையாக இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பெட்ரோல் டீசல் பிரைஸ் ஏற்றிருந்தாங்க, அது கொஞ்சம் தான், அந்த வேல்யூ வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. பெட்ரோல் பிரைஸ் ஒரு 125 போகணும், டீசல் பிரைஸ் வந்து அதையும் தாண்டி ரேலி ஆகி போனால் மட்டுமே இந்த லாஸை வந்து சரி கட்ட முடியும். ஸோ ஃபார் ஷுர் வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் பெட்ரோல் ரைஸ் வந்து இந்த வீக்லேயே நடக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் வீக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து ஃபுட் சேஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்க்ரூட்டனி பண்ணணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இது வந்து இப்போ இந்த ஃபாஸ்ட் டெலிவரி ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு வருது. லைக் எட்டர்னல், பிளிங்கிட், இந்த மாதிரியான மோட் ஆஃப் டெலிவரி, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இது எல்லாமே இதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வரணும். எப்படி ஃபுட் குவாலிட்டி மெயின்டைன் பண்றாங்க, கோல்ட் செயின் ஸ்டோரேஜ் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கு, டெலிவரி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணுங்கிறது இது இந்த கியூ காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ற விதமாக இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல ப்ரெஷரா இருக்கலாம், பட் லாங் டேர்ம்ல அதை அவங்க அட்ஹர் பண்ணிடுவாங்கன்னு தான் சொல்லணும். ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் 10x ரெவன்யூ வந்து க்ரோத் ஜென்ரேட் பண்ணுங்கிறது அந்த சேர்மனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. அதுக்கு அவர் பேக்கப்பா சொல்ற ரீசன் என்னன்னா, ஜுடியோ வந்து அக்ரெசிவான எக்ஸ்பென்ஷன்ஸ் டயர் 2 டயர் 3 சிட்டிஸை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். இவென்ச்சுவலி 10x ரெவன்யூ க்ரோத் வந்து ஜுடியோவால பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது அவரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. நானும் அதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் வந்து 52 வீக் லோ வந்து ஹிட் பண்ணிருச்சு. ஆல்மோஸ்ட் 14.72% கிட்ட சேல்ஸ் வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் டொமஸ்டிக் சேல்ஸா 2560 வண்டி மட்டும்தான் வித்திருக்காங்க மே 2026 வரைக்கும், கம்பேர்ட் டு 3000 யூனிட்ஸ் இந்த லாஸ்ட் இயர். ஸோ இதோட சேல்ஸ் எல்லாமே டிக்ளைன் ஆகிட்டு வருது. யூட்டிலிட்டி வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து நிறைய காம்படிட்டிவ் ஆகிட்டு வருது. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து சைக்கிளிக்காக இருக்கிற ரீசனால வால்யூம் வந்து டீக்ரோத் ஆகிறது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு கன்சர்னா இருக்கு. ஆட்டோ செக்டார் பொறுத்த வரைக்கும் எம்என்டம் அண்ட் டாடா மோட்டார்ஸ் வந்து கொஞ்சம் கெய்னிங் ஷேர்ஸ் ஃப்ரம் த ஃபோர்ஸ் மோட்டார்ஸ்ங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ஃபோர்ஸ் மோட்டார்ஸோட நிலைமை எப்படி ஆகும் தெரியல. ஒரு நல்ல கம்பெனி தான், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி எப்படி ரீஃபார்ம் பண்ணிட்டு எடுத்துட்டு வராங்க என்று. யூனியன் பேங்க் ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். 8000 crore கேபிட்டல் ரைசிங் வியா ஈக்விட்டி அண்ட் பாண்ட்ஸ்க்கான அப்ரூவல் கிடைச்சிருச்சு. ஸோ சூன் இந்த பேங்க்குக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அட்ராக்டிவ் ஃப்ரெஷ் கேஷ் வரும். இது இந்த பேங்கை வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கோல்டு ஆல்ரெடி ஸ்டெடியா போய்கிட்டு இருக்கு 15,622. சில்வரும் ஸ்டெடியா வந்து 280, 290, 300 வரைக்கும் போயிடுச்சு. யூஎஸ்க்கு அகேன்ஸ்டா இந்தியா ருபீஸ் வந்து 95 இருக்கு. க்ரூட் ஆயில் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கான நாளில் டாப் மூவர்ஸ்ன்னு பார்த்தா டிசிஎஸ் நேற்றுக்கான நாளில் டாப் மூவர்ஸ் 6.69%, இன்ஃபோசிஸ் 5%, HCL 4.17%, நியூகன் சாஃப்ட்வேர் இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி 17.3% கிட்ட அப்பா இருந்துச்சு. Q4 ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்ட்ராங்கான என்டர்பிரைஸ் ஆட்டோமேஷன் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மேசிவ் பையிங் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக்குள்ள. இப்போதைக்கு உள்ள போக வேண்டாம், கொஞ்சம் வாலட்டைலா இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸ் வந்து 8.46% கிட்ட மார்க்கெட்ல அப்பா இருந்துச்சு. என்டிபிசி வந்து -3.78%. ப்ரிடாமினா இதுக்கு பின்னாடி இருந்த ரீசன் நீங்க பாத்தீங்கன்னா செக்டார்ல இருந்து செல் ஆஃபும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல கோல் வந்து ஆயிலுக்கு ஆல்டர்னேட் ஃபியூயலுங்கிற மாதிரியான அசம்ஷன்ஸ்ல கண்ணா பின்னான்னு ரேலி ஆயிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு இதை வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ப்ரெஷர், இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர், க்ரூட் ஆயில் ப்ரெஷர்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு இருந்து ஆர்பியோட ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால -2.17% கிட்ட விழுந்திருக்கு. ஈச்சர் மோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 1.98% விழுந்திருக்கு. ஆட்டோவோ செக்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் மிஸ் சிக்னல் கொடுத்துட்டு தான் வருது. மே சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்கனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிரீமியம் டூ வீலர் செக்மெண்ட் பொறுத்தவரை. வாக்டாட் பொறுத்த வரைக்கும் -8.36%. இந்த ஸ்டாக் வந்து ரீசன்ட் டைம்ல ரேலியா இருந்துச்சு. நம்ம அப்பவே இந்த ஸ்டாக் பத்தியும் பார்த்துருந்தோம். அந்த டைம்ல யாரும் என்ட்ராக வேண்டாம் என்றும் சொல்லியிருந்தோம். ப்ராஃபிட் புக்கிங் இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, அதனால -8.36% விழுந்திருக்கு. ஃபோர்ஸ் மோட்டார் 52 வீக் லோ போயிருச்சு. Q4ஓட சேல்ஸ் எதுவும் பெருசாக இல்லாத காரணத்தினால் ஸ்டாக்கை போட்டு அடித்திருக்கிறார்கள். ஹிட்டாச்சி எனர்ஜி பொறுத்த வரைக்கும் -3.24%. கேபிட்டல் குட் செக்டரே கொஞ்சம் வீக்கனா தான் இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஆல்ரெடி ரொம்ப ப்ரீமியம்ல இருந்துச்சு. ஸோ ப்ரீமியம்ல இருக்க ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னா எப்படி வேணாலும் விழுகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள்.
இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டெய்லி அலர்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஷேர்ஸ் பத்தி ஐடியா வேணும் அப்படின்றால் கமெண்ட் பண்ணுங்க.